சவப்பட்டியை தலை சிறந்த மருத்துவரை கொண்டுதான் தூக்கி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி முதலாவது ஒரு கட்டளை ஒன்று தன்னுடைய தளபதிகளுக்கு கட்டியிருக்காரு. அதே போல் இரண்டாவதையும் சொல்லியிருக்காரு, நான் இதுவரை சேர்த்த பணம், தங்கம், விலை உயர்ந்த கற்கள் போன்றவற்றை எல்லாம் என்னுடைய இறுதி ஊர்வலத்தில் பாதையில் தூக்கிக்கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி இரண்டாவது கட்டளையை தன்னுடைய தளபதிக்கு விடுத்திருக்காரு. அதே போல் மூன்றாவது கட்டளை என்னன்னு சொன்னால், என்னுடைய கைகளை சவப்பட்டியின் வெளியில் தொங்கிக் கொண்டு வரும்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தன் மூன்றாவது கட்டளையை, மூன்றாவது கோரிக்கையை வந்து தன்னுடைய தளபதிகளிடம் வந்து சொல்லியிருந்தாரு அலெக்சாண்டர். தன்னுடைய மரண தருவாயில இந்த விடயங்களை சொல்லியிருக்காரு. இதுல என்னன்னு சொன்னா, ஏன் வாரான விடயங்களை அப்படி தன்னுடைய தளபதிகள் அடைச்சி அலெக்சாண்டர் தன்னுடைய இறுதி நேரத்தில் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் ஒரு வித சர்ச்சை. ஏன்பா இப்படி சொல்கிறாரு இந்த விடயங்களை, அப்படி ஒரு இறுதி நேரத்தில் ஒரு சொல்லக்கூடாத ஒரு விடயங்களை ஏன் தன்னுடைய தளபதி, இராணுவ தளபதியாக இருந்த அலெக்சாண்டர் இப்படியான விடயங்களை தனக்கு கீழே இருக்கிற தளபதிக்கு கட்டளையிடுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே குழப்பம். அப்போ தளபதிகளில் ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறார், அலெக்சாண்டரின் அசாதாரண விருப்பத்தினால் மிகவும் ஆச்சரியப்பட்டு அதனை விவரிக்கும்படி கேட்டார். ஏன் அலெக்சாண்டர் அவர்களே, நீங்கள் எப்படி ஒரு கட்டளையை வந்து எங்களுக்கு இட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு அவர் வந்து சொல்கிறார், வந்து ஒரு மிக முக்கியமான பதில்களை தான் அந்த சமயத்தில் வந்து அலெக்சாண்டர் சொல்கிறாரு. என்ன சொன்னால், அதுக்கு அலெக்சாண்டர் எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் நேர்களே. தலை சிறந்த மருத்துவர்களால் கூட என்னை நோயிலிருந்து காப்பாற்ற முடியாது, சாவை தடுக்க முடியாது என்பதை உலகத்துக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் நான் என்ன செய்தேன்னு சொன்னால், என்னுடைய சவத்தை, என்னுடைய அதாவது என்னுடைய உடலில் வந்து சவப்பட்டியை தன்னுடைய 4 தளபதிகள் வந்து தூக்கி செல்ல வேண்டும், அதாவது அது தூக்குறார்கள் வந்து மருத்துவர்களாகத்தான் இருக்க வேண்டும் சொல்லி முதலாக கருத்து கூறுகின்றேன். அதே போல இரண்டாவது விடயம் அவர் சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், நான் இந்த பூமியில் சேகரித்த கைப்பொருட்கள் அனைத்தையும் வந்து பூமிக்கே சொந்தமானவை என்பதை தெரியப்படுத்துவதற்காகத்தான் நான் இரண்டாவது கட்டளையிட்டேன். தன்னுடைய பொருட்கள், தான் சேகரித்த தங்கம், தன்னுடைய விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் என்னுடைய சவம் கொண்டு செல்லப்படுகின்ற அந்த ஊர்வலத்திலே அப்படியே நீங்கள் பரப்பிவிட வேண்டும் வீதியிலே என்று சொல்லியிருந்தார். ஏன்னு சொல்லி கேட்டால், இதை வந்து நான் சேகரித்த கைப்பொருட்கள் அனைத்தையும் வந்து எனக்கு சொந்தமானது அல்ல, அனைத்துமே வந்து பூமிக்கே சொந்தம் வெளிப்படுத்துவதற்காகத்தான். அடுத்த மூன்றாவது விடயம் என்ன சொன்னால், எனது கைகளை காற்றில் அசையும்படி அப்படியே கொண்டு செல்ல வேண்டும் சொல்லியிருந்தார். அது என்னன்னு சொல்லி அவர் கேட்கின்ற போது சொன்னார், மக்கள் வெறும் கையுடன் வந்த நான் வெறும் கையுடனே போகணும்னு சொல்லி உணர்ந்து கொள்வார்கள். அதாவது இந்த உலகத்துக்கு நாங்கள் எல்லாரும் வெறும் கையோடு தான் வந்தோம், அதே போல நாங்கள் இறக்கின்ற போதும் வெறும் கையோடு தான் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி நிரூபிப்பதற்காகத்தான், அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அலெக்சாண்டர் அவ்வாறு ஒரு விடயத்தை தன்னுடைய தளபதிகளுக்கு கட்டளையிட்டார். இப்படி சொல்லுகின்ற போது இத்தகைய விடயங்களூடாக, இத்தகைய கருத்துக்களூடாக நாங்கள் எங்களுடைய நேர்களுக்கு வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியினூடாக நாங்கள் என்னத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்னு சொன்னால், நாங்கள் இந்த பூமியில் பிறக்கும்போது கொண்டு வருவதெல்லாம் நாம் இந்த பூமியில் வாழும் காலமாகிய நேரம் மட்டுமே. அத்தகைய நேரத்தை மட்டும்தான் நாங்கள் இறுதியாக எங்களோடு எடுத்து செல்லுகின்றோம் அப்படின்னு சொல்லி இந்த கதையினூடாக நாங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னு சொன்னால், அலெக்சாண்டர் சொல்லுகின்ற போது தன்னுடைய இறுதி ஊர்வலத்தில் தன்னுடைய சபம் கொண்டு செல்லப்படுகின்ற போது, தன்னுடைய பொடியை வந்து மருத்துவர்கள் கொண்டு செல்லப்படுகின்ற போது தன்னுடைய கை வந்து வெளியிலேயே தொங்க விட்டு கொண்டு சொன்னார். தொங்க விட்டு கொண்டு ஏன் சென்றார்னு சொல்லி தெரியுமா ஈஸ்வரி? தன்னுடைய இறுதி ஊர்வலத்தில் அப்படியே கொண்டு செல்லும்போது கைகளை வெளியில் அப்படியே தொங்க விட்டு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏன் சொன்னா தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் எதையும் பிறக்கும் போது எதையும் கொண்டு வரையில்லை, வெறும் உடலாக மட்டும்தான் வந்தோம். அதே மாதிரி என்னன்னு சொன்னால் ஈஸ்வரி, இது நேர்கள் அனைவரும் நீங்கள் தெளிவாக அப்படியே விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், நேர்களே அவர் தன்னுடைய கைகளை வெளியில் காட்டி கொண்டு சென்ற நோக்கம், நான் அந்த உலகத்தில் எதையும் நான் கொண்டு சொல்லலை அப்படின்னு, அதாவது தன்னுடைய மக்களுக்கான சொத்துக்கள், தன்னுடைய உரிமைகள் எதையும் நான் எடுத்து செல்லவில்லை, வெறும் கையோடையே போகின்றேன். ஏன்னு சொன்னால், உலகத்திலே வாழ்கின்ற அந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் யாரும் நினைத்து விடக்கூடாது நான் எதையும் எடுத்து செல்லுகின்றேன் என்று. அதுக்காகத்தான் அத்தனை நபர்களும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் எதையும் எடுத்து செல்லவில்லை, வெறும் கையோடு தான் செல்லுகின்றேன் என்ற ஒரு விடயத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த விடயத்தை அவர் அலெக்சாண்டர் சொல்லியிருந்தாரு. இறுதியாக இந்த கதையினூடாக நாங்கள் இத்தகைய விடயங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் சொன்னால், அலெக்சாண்டர் சொன்னார், நாங்கள் நேரம் ஒன்று ஒரு விடயம் தான் எங்களுடைய அந்த கடைசி நிமிடம், நாங்கள் வாழ்ந்த காலத்தில் கடைசி நிமிடம் தான் நாங்கள் அனுபவித்த நாட்கள், அது மட்டும் தான் எங்களோட எஞ்சி இருக்கின்றன அப்படின்னு சொல்லி இந்த கதையினூடாக அப்படி சொல்லியிருந்தார். எனவே நேர்களை நாங்களும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டுகின்ற விரும்புகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய வாழ்நாளிலே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், உங்கள் வாழ்நாளிலே கிடைக்கக்கூடிய தருணங்கள் அனைத்தையும் நீங்கள் சிறப்பாகவும் வளமாக மாற்றி அமைத்துக் கொள்ளுங்க. அதே போல அலெக்சாண்டர் சொல்லியிருந்த இந்த 3 கருத்துக்களும் ஒரு பெருமதி வாய்ந்த கருத்துக்கள். இந்த கருத்துக்களின் ஊடாக நீங்களும் நல்ல சிந்தனை பெற்று உங்களுடைய இன்றைய நாளை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு அவாவும் விருப்பம் கொண்டதாகத்தான் நாங்கள் இந்த நேர்களுக்காக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இல்லையா ஈஸ்வரி? ஆமாம், விஷயமாக எங்களுடைய நேர்களுக்காக நல்ல கருத்து கூறிக்கை இன்றைய பொழுதிலே நாங்கள் எவ்வளோ தான் சாதித்தாலும் கூட
இறந்து போகும்போது எதையுமே கொண்டு போகல இல்லையா? அது வாழ்வின் நிலையற்ற தன்மை, வாழ்க்கை என்பது இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சுட்டமாக படம் பிடித்து காட்டுகின்றவர் தான் அலெக்சாண்டர். அப்படி எனவே நேர்களை தொடர்ந்து எம்மோடு கைகூர்த்து கொண்டிருங்கள். நீங்கள் 11:30 மணி வரை எம்மோடு தொடர்ந்து முனைந்திருக்கலாம். கலையத்தில் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆர்ஜே பிரசாத் மற்றும் ஈஸ்வரி. பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. அடிராக்கம்மா கொத்தோடு முத்து தரவோ, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. தினம் தினம் நடக்குதடி, சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி. அடி தப்பாமல் நான் உன்னை சிறையெடுப்பேன், ஒன்னு ரெண்டாக இருக்கட்டுமே ஏ ராஜா ஈ கல்யாண வைபோகமே. பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. தற்போதும் நேரம்
10:32 நீங்கள் எம்மோடு 11:30 மணி வரை எம்மோடு தொடர்ச்சியாக கைகோர்த்திருக்கலாம் நேர்களே. நேர்கள் நாங்கள் இப்போ பார்க்கணும்னு சொன்னால் எங்களுடைய நேர்களுக்காக ஒரு நல்ல ஒரு சிந்தனையை அதிகாலை பொழுதில் அப்படியே காலை பொழுதில் நாங்கள் எங்களுடைய நேர்களுக்காக வழங்கியிருந்தோம். தாமரை நேர்கள் என்றும் எப்போதும் உற்சாகமாகவும் நல்ல ஒரு சிந்தனையுடன் செயற்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகவே நாங்கள் எங்களுடைய நேர்களுக்காக அந்த சிந்தனையை வழங்கியிருந்தோம். எப்படி எதுவாறாக இருந்தாலும் நாங்கள் இன்றைய நாளிலே எமது தாமரை நேர்களுக்கான ராசி பலன் எவ்வாறு அமையப் போகின்றது, இன்றைய நாள் எங்களுடைய நேர்களுக்காக இத்தகைய விசேஷ தன்மைகள் இத்தகைய சிறப்புகள் மிக்கதாக காணப்பட போகின்றது, இத்தகைய விடயங்களில் கைகூட போகின்றது என்று சொல்லி வாரண விடயங்களை சுமந்ததாக நம்முடைய நிகழ்ச்சியிலே ராசி பலன் என்ற விடயம் காணப்படுகின்றது. இத்தகைய விடயத்தினை தொகுத்து வழங்குவதற்காக அப்படி ஈஸ்வரி அக்கா ரொம்ப நேரமாக இருக்காங்க. ஈஸ்வரி அக்கா அதுக்கு முதல்ல நாங்கள் 2 நேர்களை வந்து நாங்கள் நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ள வேண்டும். அவங்க வந்து என்னோடு தொடர்ந்தும் அப்படியே இணைஞ்சிருந்தாங்க. இன்றைய தினத்தில் வந்து தனுஷ் டிஜே அவர் வந்து தன்னுடைய பிறந்த நாளை வந்து கொண்டாடுவதாக தன்னுடைய சொல்லியிருந்தார். முகப்புத்த என்னோட தண்ணி நிகழ்ச்சியின் வாயிலாக இணைத்துக் கொள்ளுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இவர் வந்து தன்னுடைய 24வது பிறந்த தினத்தை வந்து கொண்டாடுறாரு. இவர் திருவள்ளுவர் வீதி பாண்டில் போன்று கல்முனி என்ற விலாசத்திலே வசிக்கும் எமது தனுஷ் டிஜே அவர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இன்றைய நாள் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்திக் கொண்டு நம்முடைய பிறந்த நாளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தாமரை சார்பாக வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியினூடாக இன்றைய நாள் அவருக்கு சிறப்பான நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மனமாற வாழ்த்தி கொண்டு நிகழ்ச்சியிலே மீண்டும் ஒரு நபரை இணைத்துக் கொள்ள வேண்டும். இவர் தவம் என்று சொல்லி தன்னுடைய பேரினூடாக முகவரினூடாக முகப்புத்த முகரினூடாக இணைஞ்சிருக்காரு. இவருக்கு நாங்கள் இத்தகைய சந்தர்ப்பத்தில் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியினூடாக அவருக்கும் ஒரு இன்றைய நாள் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லியும் அவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே அப்படியே தொடர்ந்தும் இணைந்திருப்போம் ராசி பலன்களோடு. ஆமாம், எங்களோட நேர்களுக்காக நாங்கள் இன்றைக்கு என்னென்ன பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனால், முதலாவது நேர்களுக்கான பலன்கள் வந்து மேச ராசி நேர்களே, உங்களுக்கான பலன்கள் நாங்கள் கூற உள்ளோம். கடந்த 2 நாட்களாக குடும்பத்தில் இருந்த கூச்சல் குழப்பம் விலகும் அப்படின்னு அரைகுறையாக நின்ற வேலைகள் முடியும், நண்பர்கள் ஒத்துழைப்பார்கள், வியாபாரத்தில் லாபம் வரும், உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள், புதிய பாதை தெரியும் அப்படின்னு சொல்லி மேசராசி நேருக்கு பலன்கள் அமைந்திருக்கிறது. மேசராசி நேர்களுக்கு கடந்த 2 நாட்களாக குடும்பத்தில் இருந்த கூச்சல் குழப்பம் எல்லாம் விலகி அரைகுறையாகின்ற வேலைகள் எல்லாம் முடியும், நண்பர்களோடு ஒத்துழைப்போடு வியாபாரத்தில் லாபம் வரக்கூடிய ஒரு நாளாகத்தான் காணப்படுகின்றது. இன்றைக்கு புதிய பாதை தெரியும் நாள் அப்படின்னு சொல்லி விஷயம் மேசராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுகிறீர்களே. நீங்கள் இன்றைக்கு புதிய ஒரு பாதையில் அப்படியே பயணிக்க போறீங்க. உங்களுக்கு கண் முன்னே ஒரு புதிய ஒரு பாதை புதிய ஒரு வழி தென்பட போகின்றது. சந்தோஷமா இருங்க மேசராசி நேயர்களே. மேசராசி நேயர்களே, இன்றைய நாளை நீங்க சிறப்பாக அப்படியே அமைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் இல்லாம எல்லா ராசிகளுக்கும் இன்றைக்கு உங்களுக்கு அள்ளி வழங்க போன நல்ல பலன்களை எங்களோட தொடர்ந்து விடுங்க. அடுத்த ராசி நேயர்களுக்கான பலன்கள் ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கான பலன்களை பார்ப்போம்னா, சந்திராட்சவம் தொடங்குவதால் எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பதால் செலவுகள் வந்து போகும் அப்படின்னு யாரையும் தூக்கி எறிந்து பேசாதீர்கள். வியாபாரத்தை பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லி பொறுப்பு உணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி ரிஷபராசி நேர்களுக்கான பலன்கள் அமைந்திருக்கில்லையா பரிசா? நிச்சயமாக ரிஷபராசி நேர்களே, இன்றைக்கும் சந்திராஷ்டமம் தொடர்வதனால நீங்க எந்த ஒரு விடயத்தையும் அப்படியே பிளான் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய தாமரை சொல்லிக் கொள்கின்றோம். அது போன்று இன்றைய நாள் வந்து நிறைய விடயங்கள் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்குது. அதாவது நிறைய ஒரு சிக்கலான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய நாளை நீங்கள் இன்றைய பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய நாளாகத்தான் ரிஷப ராசினியர்களுக்கு இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்த ராசினியருக்கான பலன்களை பார்ப்போம்னா, மிதுன ராசினியர்களே, உங்களுக்கான பலன்கள் மிதுன ராசி நேர்களுக்கான பலன்கள் மறைந்து கிடைந்த திறமைகள் வெளிப்படும் நல்லொரு அவங்களுக்கு பலன்கள். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். கல்யாண பேச்சு வார்த்தை தாமதமாக முடியும். ஆடை ஆபரணம் சேரும் அப்படின்னு சொல்லி வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுதாகும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் சில பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். நன்மை கிட்டும் நாள் அப்படின்னு சொல்லி மிதுன ராசிக்காரர்களுக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் பார்க்கக்குள்ள அவங்களுக்கு சிறப்பான சில விடயங்கள் வருது இல்லையா. நாங்க இன்றும் பார்க்க வேண்டும் சொன்னா வளமை போல மறைந்து கிடந்த நிலைமைகளை வெளிப்படுத்த போறீங்க. பிள்ளைகளை தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நிறைய விடயங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் கையெழுத்துக்கள் உத்தியோக அதிகாரிகள் எல்லாம் உங்களை வந்து சந்திச்சு நிறைய பொறுப்புகளை அப்படியே ஒப்படைக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய மிதுன ராசினியர்களுக்கு காணப்படுகின்றது. இன்றைய மிதுன ராசினியர்களே, இன்றைக்கு உங்களுக்கு நன்மை உங்களுக்கு கிட்டக்கூடிய
கூடிய நாள் அப்படின்னு சொல்லி இந்த ராசி மூடாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் இன்றைய நாளை சிறப்பாக வளமாக அமைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியினூடாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். கடகராசினியர்களுக்கு பலன்களை பார்ப்போம்னா, பணப்பழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் சிலர் உங்களை உதவியை நாடுவார்கள். அரசால் ஆதாயம் உண்டு அப்படின்னு